அவங்க குலதெய்வங்களை முதல்ல வழிபட்டுக்கணும். அடுத்தது தான் இந்த கிரகங்களுக்கான தெய்வங்களை வழிபடலாம். ஏன்னா சில கோயிலுக்கு போனால் சிலருக்கு ஒத்துக்காது. இப்போ ஒருத்தருக்கு குரு சரியாக இல்லை அப்படின்னா அவங்க திருச்செந்தூர் போனாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும். சுக்கிரன் சரியாக இல்லை அப்படின்னா அவங்க ஸ்ரீரங்கம் போனாங்கன்னா போயிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். அப்போது சிலவங்களுக்கு செவ்வாய் சரியில்லை அப்படின்னா பழனிக்கு போயிட்டு வந்தாங்கன்னா அன்னையிலேருந்து பிரச்சனை ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனை ஆரம்பமாகும். அப்போது நமக்கு எந்த கோயிலுக்கு போயிட்டு நமக்கு அது ஒத்து வரலையோ அப்போ அந்த கோயிலுக்கு போகிறத நிறுத்திக்கணும். அப்போ அந்த கிரகங்கள் நம்ம ஜாதகத்தில் சரியில்லை அப்படின்னு அர்த்தம். அதனால் அதை மாற்றிக்கிட்டு நமக்கு வேறு ஒரு கோயில், எந்த கோயிலுக்கு போனால் நல்லது நடக்குதோ அந்த கோயிலுக்கு போகணும். அதனால் இந்த ராசி தான் நான் இந்த கோயிலுக்கு தான் போவேன் அப்படின்னு ஒன்றும் கட்டாயம் இல்லை. குறிப்பாக நீங்கள் கேட்டது இந்த ராசிக்கு எந்த கடவுள் அப்படின்னு கேட்டிங்க, அதுக்காக சொல்லியிருக்கேன். அந்த ராசி அந்த ராசியில் உங்களுக்கான என்ன கிரகம் இருக்குது அப்படிங்கிறது தெரியணும்ல. அந்த ஒரு செவ்வாயோ சனியோ உங்களுக்கு எந்த நிலையில் இருக்குது அப்படிங்கிறது தெரியணும்ல. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கோயிலுக்கு போகணும். சிலவங்க ஐயப்பன் கோயிலுக்கு போனால் ஒத்துக்காது, சிலவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும், வீட்டில் ஏதாவது ஒன்று. திருப்பதி அது போல் இப்போ கடகராசிக்காரர்கள் திருப்பதிக்கு போகலாம், ஏன்னா அங்கே சந்திரனோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. ஆனால் இப்போ மகர ராசிக்காரர்களோ கும்பராசிக்காரர்களோ அவங்க திருப்பதிக்கு போனால் சிலருக்கு ஆகாது. அவங்களுக்கு சந்திரன் நல்ல நிலையிலிருந்து, அது குருவோட பார்வையிலிருந்து, அது அல்லது சுக்கிரனோட பார்வையிலிருந்து அப்படிங்கிறப்ப அது நல்ல பலனை கொடுக்கும். அதே ஒரு அமாவாசை நிலையில் இருந்துச்சு அவங்களுக்கு சந்திரன் அப்படின்னா அவங்க திருப்பதி போனாங்கன்னா பார்த்தீங்கன்னா வர்ற வழியில் ஏதாவது ஆக்சிடென்ட்டு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போது அப்படி இருக்கிறப்ப அந்த கோயிலுக்கு போகிறத நம்ம தவிர்த்து கொள்ளலாம்.